இப்ப நம்ம ஹீரோவும் மனோகரும் கொலை நடந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்ப கொலையாளி படிச்ச ஸ்கூல் ப்ரொஃபசர் கிட்ட வந்து இந்த போட்டோவில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்க ஸ்டூடெண்ட் தான், இதுல ஒருத்தன் தான் கொலை பண்ணியிருக்கான், அது யாருன்னு எங்களுக்கு தெரியல, உங்களுக்கு யார் மேலனா சந்தேகம் இருக்குதான்னு கேட்கறாங்க. அப்ப அந்த ப்ரொஃபசர் பெஞ்சமின் உடனே சொல்றாங்க. இப்ப பிளாஷ்பேக்கு போவோம். இந்த ப்ரொஃபஸரும் அவங்க வீட்டுக்காரரும் சேர்ந்து ஸ்கூல் ஒன்று தொடங்குறாங்க. அப்ப அவங்க ஸ்கூல்ல ஒரு 6 ட்வின்ஸ் வந்து ஜாயின் பண்றாங்க. இந்த ஸ்கூல்ல நிறைய ட்வின்ஸ் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் எல்லாத்துலயும் வருது. இதனால இந்த ஸ்கூல் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுது, நிறைய பேர் ஜாயின் பண்றாங்க. இப்ப செஸ் டோர்னமெண்ட் ஒன்று நடக்குது. அந்த காம்படிஷன்ல வின்னர் பெஞ்சமின்னு ஒரு பையனை காமிக்கிறாங்க. அப்போ ப்ரொஃபசர் பெஞ்சமினை பார்த்து எங்க ஸ்கூல்ல ஜாயின் பண்றியான்னு கேக்குறாங்க. ஆனா அவன் என் பிரதர் இல்லாம ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்றான். அப்பதான் அந்த ப்ரொஃபசருக்கு தெரியுது இவங்க 2 பேருமே ட்வின்ஸ்ன்ட்டு. அது மட்டும் இல்லாம பெஞ்சமினோட பிரதருக்கு மனதளவுல பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு தெரியுது. இப்ப ஒரு வழியா அவங்கள சம்மதிக்க வச்சுட்டாங்க. பெஞ்சமின் செஸ்ல தொடர்ந்து ஜெயிச்சுக்கினே வரான். அவனோட பிரதர் படிப்புல ஃபர்ஸ்ட் வரான். இதை பார்த்து மற்ற ஸ்டூடெண்ட் ரொம்ப கடுப்பா வராங்க. ப்ரொஃபசர் ஒரு நாள் நைட்டு பெஞ்சமின் கூட செஸ் விளையாடுறாங்க. இப்ப கரண்ட் கட் ஆகுது. பிரான்சிஸ் ஒவ்வொன்று கத்துறான். அப்புறம் நம்ம பெஞ்சமின் மெழுகுவத்தி ஏத்துக்கின்னு பிரான்சிஸை போய் பார்க்கறான். அவன் ரொம்ப இருட்டை பார்த்து பயங்கரமா பயப்படுவான் மேடம் அப்படின்னு ப்ரொஃபசரை பார்த்து சொல்றான்.